கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. ஏசப்பா நல்லவர், இந்த நாளிலும் பெரிய காரியங்களை செய்வார். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். நமக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்து ஜீவிக்கிறவர். சோர்ந்து போகாதீங்க, அற்புதம் செய்வார். நிச்சயமாக அற்புதம் செய்வார். இந்த மாதம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாராக இந்த பூமியில் பிறந்த மாதம். அவர் உங்களை ஆசீர்வதிக்க தான் போகிறார். அவர் பிறந்த நாட்களில் பூமியில் சமாதான மகிழ்ச்சி உண்டாயிட்டான். அதே ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். சோர்ந்து போகாதீங்க. இந்த நாளில் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 22:11. என்னை விட்டு தூரமாகாதையும், ஆபத்து கிட்டி இருக்கிறது, சகாயரும் இல்லை. ஆபத்து கிட்டி இருக்கிறது, சகாயரும் இல்லை. ஒரு ஆபத்து என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது, பக்கத்தில் இருக்கிறது, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. இந்த ஆபத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாருங்க அப்படின்னு சங்கீதக்காரர் ஆண்டவர் நோக்கி மன்றாடுகிறத பார்க்குறோம். நீங்கள் கூட சில நேரத்தில் அப்படி இருக்கலாம். ஒரு ஆபத்தில் மாட்டின மாதிரி இருக்குது, ஒரு ஆபத்து பக்கத்தில் வந்த மாதிரி இருக்குது, ஒரு நெருக்கம் வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எல்லாத்தையும் ஆண்டவர் மாட்டுவார். எந்த ஆபத்து வந்த மாதிரி இருக்கட்டும், எந்த நெருக்கம் உங்களுக்கு வந்த மாதிரி இருக்கட்டும், எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் மாற்றுவார். தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது பயங்கரமான நெருக்கங்கள், ஆபத்துக்களை அவர் சந்தித்தார். அதிலெல்லாம் ஆண்டவர் விடுதலையாக்கினார். சவுல் மூலம் தாவீதுக்கு வந்த நெருக்கங்கள் ஏராளம் ஏராளம். அப்சலோம் மூலம் வந்த நெருக்கங்கள் ஏராளம் ஏராளம். பெலிஸ்தர்கள் மூலம் வந்த நெருக்கங்கள் ஏராளம் ஏராளம். எல்லாவற்றிலிருந்தும், எல்லா நெருக்கத்திலிருந்தும், ஆபத்திலிருந்தும் ஆண்டவர் அவரை விடுதலையாக்கினார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறோம். ஆபத்து கிட்ட வந்திருக்குது, ஆபத்தான நிலையை போல இருக்கிறோம் அப்படின்னு இருக்கிறீங்களா? எல்லா ஆபத்தையும் தூக்கி தூர போட போகிறேன். சங்கீதம் 50 ஆண்டு சொல்லியிருக்கிறார் 14:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடும், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மைமைப்படுத்துவேன். பார்த்தீங்களா? என்னை நோக்கி கூப்பிடும். ஆபத்து காலத்தில் நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மைமைப்படுத்துவேன். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. நிச்சயமாக விடுதலை உண்டு, நிச்சயமாக அற்புதம் உண்டு. எல்லா ஆபத்தும் உங்கள்கிட்ட விலகி போக போகுது. விசுவாசிங்க. உங்களுக்கு கர்த்தருடைய ஊழியக்காரன் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவர், ஆபத்து கிட்டே இருக்கிறது, சகாயர் இல்லை என்று சங்கீதக்காரர் சொன்னதை போல உங்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு அப்படிப்படுதலில் இருந்தால், எல்லா நெருக்கத்தில் இருந்தோம், எல்லா ஆபத்திலும் உங்களுடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும். உமால முடியாத காரியம் ஒன்றுமில்லை. இப்போதை கெட்டான ஆபத்தான நெருக்கமான சூழ்நிலைகள் உங்களுடைய பிள்ளைகளை விட்டு விலகட்டும். ஒரு விடுதலை இப்போ உண்டாகட்டும். இப்பொழுது அதிசயம் நடக்கட்டும். இப்பொழுது சமாதானத்தின் வழி திறக்கட்டும். ஆண்டவரை வியாதிப்பட்டவங்களை இப்போ தொட்டு சுகமாக்கும்படி உடைய ஊழியக்காரன் மன்றாடி ஜெபிக்கிறேன். பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதி. திருமண நாளை காண்கிற குடும்பங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். வேலையில் அவர்களுக்கு வேலையை கொடுங்க. தொழில் வியாபாரங்களுக்கு தொழில் வியாபாரத்தை ஆரம்பிக்க வழியை தரீங்க. தொழில் வியாபாரம் செய்கிறவங்களை ஆசீர்வதிங்க. கர்த்தர் ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகள் படுகிற பாடுகள் மீது நெருக்கணும் விலகி அவங்க செய்கிற ஊழியங்கள் ஆஸ்வதிக்கப்படட்டும். எங்கள் ஜெபத்தை கேட்டீங்க. நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.